அகத்தியருங்கிற ஒரு மனிதர் ஒரு சித்த மருத்துவத்தை தர்றாரு. ஒரு சித்த மருத்துவத்தினுடைய மிக முக்கியமானதுன்னா நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. தமிழ் முனின்னு சொல்கிறாங்க, குருமுனின்னு சொல்கிறாங்க, பொதிகை முனின்னு சொல்கிறாங்க, குடமுனி, அமரர் முனி, தட்சிணாமூர்த்தி. அந்த குறிப்புகள் என்ன இருக்குது? தமிழின்பால் காதல் கொண்டு அவர் வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு வந்தார். முத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார். சிவனோடும் முருகனோடும் அமர்ந்து சங்கத்திலே அவர் செயல்பட்டார். உடற்பிணி, உளப்பினி, பிறவிப்பிணியை போக்கக்கூடிய பணுவல்களை தந்திருக்கிற சித்த மருத்துவன். இசை, ஜோதிடம், வானியல், இப்படியெல்லாம் பல்வேறு துறைகளை கண்டவன். பாரத சிந்தனைக்கு பங்களிப்பை செய்தவன் என்றெல்லாம் அதில் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை, என்ன ஆதாரம்? இவங்க சொல்கிற அந்த ஆரிய அகத்தியர், அந்த புராண அகத்தியர், அந்த தொன்ம அகத்தியர் இருக்கார் இல்லையா, அதுதான் நமக்கு என்னன்னு தெரியல. அகத்திய முனிவர் வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு வந்தார். ராவணன்கிற ஒரு தாண்டியரோட சண்டைக்கு போனானா. அப்படி சண்டைக்கு போகும்போது இவர் அகத்தியர், அந்த புதிய மலையில் இருக்கிற அகத்தியர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீணை இசையில் அவர் மயங்குறாராம் ராவணன். அப்படி மயங்கி அந்த மலையே உருகி ராவணன் இந்த மலைக்குள்ளே போயிடுறாராம். அப்புறம் பிறகு பாண்டியர்களோடு ஒரு சமரச ஒப்பந்தம் போடுறாரு அப்படின்னு அந்த சுதா சேசையன் பேசுகிறாங்க. என்ன சர்வதேச ஒப்பந்தம் போட்டார்? அந்த ஒப்பந்தத்துக்கு ஏதாவது நமக்கு ரெக்கார்டா, டாக்குமெண்ட், ஏதாவது சான்று ஆதாரங்கள் இருக்கா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சங்க இலக்கியத்தின் பெருமையை, சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அகத்தியரை படிக்கணுங்கிறாங்க. சங்க இலக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கும் அகத்தியரை படிப்பதற்கு என்ன இருக்குது? அப்போ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போகிறதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க அவங்க. சுதா சேசையன்கிறவர்கள் ஒரு சமய பிரசங்கி. அவங்க ஒரு மத பிரச்சாரகாரர். அதாவது இந்த கதைகள் இருக்கு இல்லையா, அந்த புராண கதைகள், இந்த ராமாயண கதைகள்லாம் பிரச்சாரம் பண்ணுறவங்க. அவர்கள் இதையெல்லாம் பேசுவதற்கு என்ன தகுதிப்பாடு இருக்கிறது என்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அந்த இதில் கலந்துக்கிறவங்களாம் பாருங்களேன். இப்போ எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், சாஸ்திரா பல்கலைக்கழகம், அல்லது சங்கரா கல்லூரி, செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம், இந்த எல்லா நிறுவனங்களுமே தொடர்ந்து இந்த ஒரு 4-5 இந்த ஆண்டுகளுக்குள்ளார தொடர்ந்து இந்த மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக இருந்து கொண்டு அகத்தியர் பற்றி அல்லது இன்னும் சமயங்கள் குறித்தெல்லாம் அவங்க தொடர்ந்து கருத்தரங்கங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் போய் பேராசிரியர்லாம் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அது ஏதோ உண்மை போலவே பேசுகிறாங்க. அகத்தியர் தொல்காப்பியருக்கு ஆசிரியராக இருந்தாருன்னு பத்திரிகையாளருக்கு மாலன் சொல்கிறார். என்ன அடிப்படை? இந்த பார்ப்பனிய இலக்கியங்களில் இருக்கிற இந்த அசுரனுடைய படுகொலை, அசுரனை அழித்தல், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய படுகொலை. அது அப்போ அகத்தியர் ஒரு படுகொலையை நிகழ்த்தியிருக்க. செம்மொழி இலக்கியங்களான 41 இலக்கியங்களை தான் பாதிக்கணும்னு தான் அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற திரு சந்திரசேகரன் போன்றவர்கள் இப்போது கூட சுதா சேசையன் ஒரு துணைத் தலைவரை போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு கலைஞருடைய நோக்கத்தை, இந்த செம்மொழி இலக்கியம் என்கிற நோக்கத்தை சிதைக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும், சீண்டிக் கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் இப்பொழுது அகத்தியர்னு தொடங்குறாங்க. இந்த விவாதம் அல்லது இந்த உரையாடல் எப்படி தொடங்குது அப்படின்னா, இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவர்கள் தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு விவாதத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த விவாதம் முழுக்க தெய்வங்களை சார்ந்து, வழிபாடுகளை சார்ந்து தான் அந்த விவாதம் போயிட்டுருக்கு. ஆனால் செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் அது எப்படி வந்தது என்கிற அந்த பின்னணியை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த விவாதம் ஏன் செய்யப்படுகிறது, இந்த உரையாடல் ஏன் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் கருதுகிறேன். தமிழ் சான்றோர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் அடங்கிய தமிழ் சான்றோர்கள் தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்ற ஒரு உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். கலைஞர் அவர் காலத்தில் இந்த உண்ணாவிரதம் இது போன்ற நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா, இந்த 96லிருந்து இந்த 2000ங்கிற இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது மத்தியில் காங்கிரஸ் ஆளுகிறது, அந்த காலத்தில் இந்த செம்மொழி, தமிழ் செம்மொழி என்கிற ஒரு விவாதம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த சூழலில் இந்த தமிழ் எப்படி செம்மொழி என்கிற ஒரு விவாதம் மத்திய அரசு கேட்குது, எப்படி தமிழ் செம்மொழி அப்படின்னு. அப்போ கலைஞர் என்ன செய்கிறாருன்னா, மைசூரில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகள் நடுவண் நிறுவனம்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற இந்த தமிழறிஞர்கள் இன்னும் வேறு வேறு தமிழறிஞர்களோடு வந்து அவர் இணைந்து தமிழ் செம்மொழி எப்படி என்கிற ஒரு விவாதத்தின் அடிப்படையில் தொல்காப்பியம் தொடங்கி 41 செவ்வியல் இலக்கியங்கள், அதாவது இறையனார் அகப்பொருள் உரை வரைக்கும் இந்த இலக்கியங்களை அவர் வந்து முன்னிறுத்தி எப்படி தமிழ் வந்து ஒரு தனித்து என்கிற மொழியாக இருக்குது, அந்த தமிழுக்குள் எப்படி இந்த 41 இலக்கியங்களும் ஒரு செவ்வியல் இலக்கியங்களாக ஒரு செம்மொழி இலக்கியங்களாக இருக்கிறது என்பதை ஒரு சாட்சியாக ஒரு ஆதாரமாக வந்து நிறுவி காங்கிரஸ் அரசும் அதை ஏற்றுக்கொண்டு தமிழை வந்து செம்மொழின்னு அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க, அறிவித்தார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட அறிவித்த செம்மொழிக்கு ஒரு கட்டட வடிவம் தரணும் இல்லையா, அந்த சிந்தனைக்கு ஒரு கட்டட வடிவம், அந்த கட்டட வடிவம் தான் இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம்னு சொல்கிறது. ஆனால் அந்த மைசூரில் இருக்கிற அந்த நிறுவனம், அதற்கு வரக்கூடிய நிதி இதெல்லாம் கூட வந்து தமிழுக்கு போதிய அளவில் அந்த நிதி இல்லைங்கிற ஒரு சிக்கல் வந்தது. அப்போ இது ஒரு தனித்த நிறுவனமாக, செம்மொழியை ஒரு தனித்த நிறுவனமாக கொண்டு வர வேண்டும்ங்கிற கலைஞருடைய முயற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் அந்த நிறுவனத்தை வந்து கொண்டு வந்தாங்க. கலைஞர் அரசு அதுக்கு வந்து இடம் ஒதுக்கியது. அந்த செம்மொழிக்கான அந்த நூலகத்தை அவர் தலைமைச் செயலகத்திலே வைத்திருந்தார். பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலம் வந்தது. அந்த நூலகத்தை தூக்கி இந்த பாலாற்று பகுதி ஒரு பகுதியில் அங்கே கொண்டு போய் வந்து போட்டாங்க. அப்புறம் அது ஒரு தற்காலிகமாக ஒரு சாலை போக்குவரத்து கழக அந்த வளாகத்தில், அதாவது இந்த எஸ்ஆர்பி டூல்ஸ் சாலையில் அந்த நிறுவனம் வந்து இருந்தது. இப்பொழுது அது பெரும்பாக்கத்தில் இயங்குது. அப்போ கலைஞருடைய ஒரு மிக முக்கியமான அவர் காலத்தில் அவர் முயற்சி செய்து கொண்டு வந்த நிறுவனம் தான் அந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம். முழுக்க முழுக்க தமிழில் இருக்கக்கூடிய செம்மொழி இலக்கியங்களான 41 இலக்கியங்களை தான் வந்து விவாதிக்கணும்னு தான் அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற அங்கே இருக்கக்கூடிய திரு சந்திரசேகரன் போன்றவர்கள், இப்போது கூட வந்து சுதா சேஷையன்னு ஒரு துணைத் தலைவரை போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு கலைஞருடைய நோக்கத்தை அல்லது செம்மொழி அல்லது இந்த செம்மொழி இலக்கியம் என்கிற நோக்கத்தை சிதைக்க வேண்டும், அதை வந்து தொடைத்தெறிய வேண்டும் அல்லது தொடர்ந்து சீண்டிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் இப்பொழுது அகத்தியர்னு தொடங்குறாங்க. அதாவது தெய்வங்களை பற்றிய ஆய்வு. இப்போ தமிழில் வர்ணன் குறித்த ஆய்வுன்னு ஒரு கருத்தை நடத்துகிறாங்க. தமிழில் சேயோன், தமிழில் வந்து இப்படி, அதாவது தெய்வங்கள், அதாவது சமய மரபுகளை சார்ந்த ஒரு சமயச்சார்பற்ற ஒரு இயற்கை நெறியை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆய்வை, ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வை வந்து நடத்தணும். தமிழ்ங்கிறது ஒரு 2500-600 ஆண்டுகள் வந்து சான்றாதாரங்கள் கொண்ட, இப்போ கீழடியெல்லாம் தோண்டியிருக்காங்க, 2700 வருஷம் சொல்கிறாங்க. இப்போ இரும்பினுடைய காலத்தை 5000 பேசுகிறாங்க. தென்னகப் பகுதியிலிருந்து தான் தொடங்கணும் வரலாற்றை, இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் ஒரு தொந்தரவாக, ஒரு டிஸ்டர்ப்னு சொல்கிறான்ல, ஒரு அப்படியான ஒரு முயற்சியாகத்தான் வந்து செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் வந்து தெய்வங்களை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராணங்களை பற்றியுமே வந்து ஆய்வு செய்வது என்கிற அடிப்படையில் தான் வந்து தொடர்ந்து அந்த நிறுவனம் ஒரு பார்ப்பனியமயமாகி கொண்டிருக்கிற ஒன்றாக வந்து அது இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த அகத்தியர் குறித்த ஒரு ஆராய்ச்சியை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. அது மிக மோசமான ஒரு முன்னெடுப்புன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அகத்தியர் அவர் வந்து அந்த அகத்தியர் உருவாக்கிய அல்லது அவர் படைத்திருக்கிற அகத்தியம்னு சொல்கிற அது வந்து முழுமையாக அப்படி ஒரு பணுவல் கிடைச்சிருக்கான்னா அது கிடையாது. அப்படி ஒரு பணுவலே வந்து கிடைக்கல. சில பாடல்கள் தான் வந்து கிடைச்சிருக்குது. ஆனால் அது கிடைத்திருக்கிற பாடலுக்கு என்ன மதிப்போ சிறப்போ அதுதானே தவிர, ஏதோ அகத்தியருங்கிற ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார் என்பதை ஒரு பூதாகாரமாக ஆக்கி வந்து ஒரு செயல்பாட்டை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. இது இப்போ நீங்கள் வந்து செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அகத்தியர் பற்றிய ஒரு 10-15 பக்கத்துக்கு போட்டிருக்காங்க. அது வந்து எந்த விதமான ஒரு அறிவியல் அடிப்படையிலும் வந்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக மோசமான அந்த குறிப்புகளில் அப்படி எந்த விதமான ஒரு அறிவியலும் அதில் இல்லை. அந்த குறிப்புகள் என்ன இருக்குது, வந்து தமிழின்பால் காதல் கொண்டு அவர் வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு வந்தார், முத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார், சிவனோடும் முருகனோடும் அமர்ந்து சங்கத்திலே அவர் வந்து செயல்பட்டார், உடற்பிணி
உழப்பினி, பிறவிப்பிணியை போக்கக்கூடிய பணுவல்களை தந்திருக்கிற சித்த மருத்துவன், இசை, ஜோதிடம், வானியல், இப்படியெல்லாம் பல்வேறு துறைகளை கண்டவன், பாரத சிந்தனைக்கு பங்களிப்பை செய்தவன் என்றெல்லாம் அதில் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை, என்ன ஆதாரம், இதெல்லாம் என்ன உண்மை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இருக்கிறதா நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு அகத்தியர், அவருடைய மனைவி, அதாவது விதர்ப்ப நாட்டு மன்னனின் மகளாகிய உலோபாமுத்திரை என்கிறவங்க தான் அவங்களுடைய மனைவி. அவருடைய சகோதரர் வசிஷ்டர். அப்படின்லாம் அந்த தொன்மங்களில் அகத்தியர் அப்படின்னு அதில் பதிவிட்டிருக்காங்க. அதில் இந்த கதையெல்லாம் இருக்குது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாருகன்கிற ஒரு அசுரன் இருந்ததாகவும், அந்த அசுரன் தேவர்களை துன்புறுத்தியதாகவும், அவர்கள் அகத்திய முனிவர், அதாவது இந்த அகத்திய முனிவர் கும்பத்தில் தோன்றினாராம். இந்த கும்பத்தில் தோன்றிய கும்பமுனியாக இருக்கிற இந்த அகத்தியரிடம் போய் அவர்கள் சொல்ல, அகத்தியர் கடல் மேலே தவம் இருக்கிறாராம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவர் அதாவது 12 ஆண்டு காலம் தவம் இருந்து இந்திரனோடு சேர்ந்து அந்த தாரகனை அழிக்கிறாராம். தாரகன் கடலில் போய் ஒளிஞ்சுக்கிறாராம். கடலில் ஒளிஞ்சோன்னே அந்த அகத்தியர் அந்த நீரையெல்லாம் குடிக்கிறார். அந்த கடலின் நீரையெல்லாம் குடித்து விட்டு அவரை அழித்து விடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற அல்லது இந்தியா போன்ற துணைக்கண்டங்களில் இருக்கிற இந்த பிராமண இலக்கியங்கள், இந்த பார்ப்பனிய இலக்கியங்களில் இருக்கிற இந்த அசுரனுடைய படுகொலை, அசுரனை அழித்தல், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய படுகொலை. அது அப்போ அகத்தியர் ஒரு படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார். அப்போ அகத்தியர் மேலே நாம் வழக்கு தொடுக்கணும், ஒரு கேஸே போடணும். அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற, அதாவது இந்தியாவில் இருக்கிற, இந்திய துணைக்கண்ட பகுதியில் இருக்கிற ஒரு பழங்குடிகள், அதாவது தொல்குடிகள், இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற இவர்களை போட்டு தள்ளியது தான் அகத்தியருடைய அந்த தொன்மங்களில் சொல்லக்கூடிய கதைகளில் அதுதான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட அகத்தியரை அவங்க முன்னெடுக்கிறாங்க. இது ஒரு படுகொலை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்புகளை பேசுகிறாங்க. அதுக்கு என்ன அடிப்படைன்னு தெரியல. தமிழ் முனின்னு சொல்கிறாங்க, குருமுனின்னு சொல்கிறாங்க, பொதிகை முனின்னு சொல்கிறாங்க, குடமுனி, அமரர் முனி, தட்சிணாமூர்த்தி அப்படின்லாம் சொல்றாங்க. ரொம்ப காலமா சித்தர் அப்படின்னு தமிழ் சூழல்ல சொல்லிட்டே இருக்காங்க. அகத்திய சித்தர், அகத்தியர் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள் விற்கிறது, அந்த மாதிரி ஒரு பெரிய இதுவே இருக்கு. இப்போ அந்த அகத்தியர் தான் இலக்கியத்துல வர்ற அகத்தியரா, புராணத்துல வந்த அகத்தியரா, எத்தனை அகத்தியர் மொத்தம் இருக்காங்க? சித்த மருத்துவம் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறிப்புகள், அந்த தகவல்லாம் அது நம்முடைய தமிழ் மருத்துவம் தான், தமிழ் சித்த மருத்துவம் தான். இந்த அகத்தியருங்கிறது ஒரு பிராண்டு மாதிரி. ஒரு அகத்தியருங்கிற ஒருத்தர் என்ன, அவர் பல, அது ஒரு தொன்மம் தானே. அகத்தியருங்கிறவர் சமணத்தில் இருக்கக்கூடும், வேற வேற மரபுகள்லையும் அகத்தியர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரு மனிதர் இருக்கிறாரு. சித்த மருத்துவத்திலையும் ஒரு அகத்தியர்னு ஒரு சித்த மருத்துவன் இருந்திருக்கக்கூடும். அது ஆனால் அந்த அகத்தியன் தான் அந்த அதாவது அந்த அகத்தியருங்கிற ஒரு மனிதர் ஒரு சித்த மருத்துவத்தை தர்றாரு. ஒரு சித்த மருத்துவத்தினுடைய மிக முக்கியமானதுனா நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் அந்த அகத்தியருக்கு இல்லாதது பொல்லாததை கற்பிக்கிறது இருக்குல்ல, அவரை ஒரு ஏதோ ஒரு வேறுபட்ட மனிதனாக, அதாவது அந்த செம்மொழி மத்திய தமிழர் நிறுவனத்திலேயே அந்த குறிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா, மனித பிறவிலேயே வேறுபட்டவர் அப்படிங்கிறாங்க. அது என்ன மனித பிறவிலேயே வேறுபட்டவர்? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குழப்பி அடிக்கிறது, ஒரு குழப்பி அடித்தல் அப்படிங்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. நம்முடைய தமிழ் சித்த மருத்துவத்தில் இருக்கிற அகத்தியர்ங்கிற பெயரில் அது மக்களை போய் சென்றடையணும். அந்த சித்த மருத்துவங்கள், அந்த சித்த மருத்துவ சுவடிகள் அல்லது சித்த மருத்துவ நூல்கள். எனவே இந்த அகத்தியர் மருத்துவம், அகத்தியர் அப்படின்னு வைப்பதன் மூலமாக அது மக்களை போய் சென்றடைய வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோடு அதை தொடர்ந்து அதை பரப்புகிறாங்க, பேசுகிறாங்க. அதில் நமக்கு எந்த மறுப்பும் கிடையாது, மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த அகத்திய சித்த மருத்துவருங்கிறதுல நமக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் இந்த அகத்தியர், அந்த இவங்க சொல்கிற அந்த ஆரிய அகத்தியர், அந்த புராண அகத்தியர், அந்த தொன்ம அகத்தியர் இருக்கார் இல்லையா, அதுதான் நமக்கு என்னன்னு தெரில. இப்போ அந்த செம்மொழி மத்திய தமிழர் நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் அவங்க ஒரு அருந்தமிழும் அகத்தியரும்னு ஒரு கருத்தரங்கு நடத்துகிறாங்க. அதை தொடங்கி வச்சு அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் ரொம்ப அது ஒரு கட்டுக்கதை. அது என்ன சொல்கிறாருன்னா, அவர் அகத்திய முனிவர் வடநாட்டிலேருந்து தென்னாட்டுக்கு வந்தார். பிறகு பாண்டிய நாட்டுக்கு போய் பாண்டியரோட அதாவது இந்த ராவணன்கிற ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னா, பாண்டியரோட சண்டைக்கு போகிறானான்.
அப்படி சண்டைக்கு போகும்போது இவர் அகத்தியர், அந்த புதிய மலையில் இருக்கிற அகத்தியர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீணை இசையில் அவர் மயங்குறாராம் ராவணன். அப்படி மயங்கி அந்த மலையே உருகி ராவணன் இந்த மலைக்குள்ளே போயிடுறாராம். அப்புறம் பிறகு பாண்டியர்களோடு ஒரு சமரச ஒப்பந்தம் போடுறாரு அப்படின்னு அந்த சுதா சேசையன் பேசுகிறாங்க. என்ன சர்வதேச ஒப்பந்தம் போட்டார்? அந்த ஒப்பந்தத்துக்கு ஏதாவது நமக்கு ரெக்கார்டா, டாக்குமெண்ட், ஏதாவது சான்று ஆதாரங்கள் இருக்கா? அப்படி கிடையாது. அப்போ அந்த அகத்தியருடைய கட்டுக்கதை இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சங்க இலக்கியத்தின் பெருமையை, சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அகத்தியரை படிக்கணுங்கிறாங்க. சங்க இலக்கியத்தை தெரிந்து கொள்வதற்கும் அகத்தியரை படிப்பதற்கும் என்ன இருக்குது? அப்போ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போகிறதுன்னு சொல்கிறாங்களே, அதை தான் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ரொம்ப பிற்காலத்தில் இருக்கக்கூடிய கதைகள், இந்த புராண கதைகள், இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தொல்பழங்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான அந்த சங்க பணுவல்களை இந்த புராண வைதீக சமய கண்ணோட்டம் கொண்டு அதை வாசிப்பது மூலமாக அவர்கள் இந்த புராணத்துக்கும் சங்க இலக்கியத்துக்குமான ஒரு முடிச்சை அவங்க போடுறாங்க. தொடர்ந்து சுதா சேசையன்கிறவர்கள் ஒரு சமய பிரசங்கி. அவங்க ஒரு மத பிரச்சாரகாரர். அதாவது இந்த கதைகள் இருக்கு இல்லையா, இந்த புராண கதைகள், இந்த ராமாயண கதைகள்லாம் பிரச்சாரம் பண்ணுறவங்க. அவர்கள் இதையெல்லாம் பேசுவதற்கு என்ன தகுதிப்பாடு இருக்கிறது என்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வடக்கையும் தெற்கையும் இணைக்கிறார் அகத்தியருங்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுதானே வடக்கையும் தெற்கையும் என்ன இணைக்கிறார்? இப்போ பாரதி நம்ம பார்க்குறோம், பாரதி அகத்தியர் குறித்து அவர் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஆதிசிவன் பெற்றுவிட்டான் ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்து நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான்னு பாரதி பாடுறான். ஆனால் பாரதிதாசன் அதை மறுக்கிறான். அகத்தியன் விட்ட புது கரடிங்கிறான் பாரதிதாசன். இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அகத்தியன் தான் தமிழ் இலக்கணத்தை படைச்சதை பாரதி ஒத்துக்கிறார். ஆனால் பாரதிதாசன் அகத்தியன் விட்ட புது கரடி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தமிழை படைச்சார்? தமிழ் எப்படி படைக்கிறாருன்னா, பார்வதிக்கும் பரமசிவனுக்கு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் திருமண கூட்டம் தாங்க முடியாமல் வடபகுதி நிலம்ங்கிறது உயர்ந்துருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவன் அகத்தியரை அனுப்புகிறாராம். சிவன் போய் என்ன பண்ணுறாருன்னா, தென்பகுதி, அதாவது பொதிய மலையில் போய் அவர் நின்று அதை பேலன்ஸ் பண்ணுறாராம் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்படி சிவனுடைய அருளால் தான் அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் படைத்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. மொழி குறித்தோ அல்லது இலக்கணம் குறித்தோ நாம் ஒரு அறிவியல் பாங்கோடு தான் அதை சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ மொழி ஒரு மொழி எப்படி பிறக்கிறது அப்படின்னா, உழைப்பிலிருந்து மொழி பிறக்கிறது, உற்பத்தியிலிருந்து தான் மொழி பிறக்கிறது. இதை படைக்க முடியாது மொழியை. ஆனால் எப்படி அகத்தியன் படைக்கிறாரு? அது சிவனுடைய அருளால் எப்படி படைக்கிறார்? இதுக்கு ஏதாவது அறிவியல் அடிப்படை இருக்கா? எந்த அறிவியலும் மற்ற ஒரு புராணிகத்தை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு பரப்புகிற முயற்சியை செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் செய்தது. அதை அந்த கலந்துக்கிறவங்களாம் பாருங்களேன். இப்போ SRM பல்கலைக்கழகம், சாஸ்திரா பல்கலைக்கழகம், அல்லது சங்கரா கல்லூரி, செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம், இந்த எல்லா நிறுவனங்களுமே தொடர்ந்து இந்த ஒரு 4-5 இந்த ஆண்டுகளுக்குள்ளார தொடர்ந்து இந்த மத்திய அரசினுடைய ஒரு கைப்பாவையாக இருந்து கொண்டு அகத்தியர் பற்றி அல்லது இன்னும் சமயங்கள் குறித்தெல்லாம் அவங்க தொடர்ந்து கருத்தரங்கங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் போய் பேராசிரியர்லாம் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அது ஏதோ உண்மை போலவே பேசுகிறாங்க. ஒரு புராணிகத்தை முன்னெடுத்து, ஒரு புராணிகத்தை எந்த அறிவியல் சான்றுகளையும் மெய்ப்பிக்க முடியாத ஒன்றை தான் அதனுடைய ஒரு பகுதியாக தான் அகத்தியரை முன்னெடுத்து பேசுகிறாங்க. அதுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. என்ன ஆதாரம் இருக்கிறது? எந்த ஆதாரம் மற்ற ஒரு அடிப்படையும் மற்ற ஒரு அகத்தியரை அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, சுதா சேசையன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அகண்ட பாரதத்தில் இப்படியான குறிப்பு இருக்கான். அதாவது ரகுவம்சத்தில் இருக்கிற ஒரு குறிப்பு எடுத்து வாசிக்கிறது இல்லையா? இப்படி புராணங்களின் வழி, அதாவது ரொம்ப பிற்காலத்தில், இடைக்காலத்தில் அல்லது ரொம்ப பிற்காலத்தில் இருக்கிற ஒரு சமய கண்கொண்டு தான் இது எல்லாத்தையும் வாசிக்கிறாங்க. அகத்தியர் தொல்காப்பியருக்கு ஆசிரியராக இருந்தாருன்னு பத்திரிகையாளர் மாலன் சொல்கிறார். பத்திரிகையாளர் மாலன் சொல்கிறார். என்ன அடிப்படை இருக்கிறது? எந்த அடிப்படையும் கிடையாது. அது அப்படி இப்போ தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டால், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அகச்சான்றின் அடிப்படையில் நான் அகத்தியரை பின்பற்றி அவருக்கு அகத்தியர் ஆசிரியராக இருந்தால் அதை அவர் குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் அவர் என்மனார் புலவர் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை அவர்
பதிவிடுகிறார். ஆனால் இவர் தான் எனக்கு சொன்னார், அகத்தியர் தான் என்னுடைய ஆசிரியர்னு அவர் எந்த இடத்துலையும் அவர் வந்து சொல்லலை. பிற்காலத்தில் தான் இந்த உரையாசிரியர்கள்னு சொல்லக்கூடிய அவரவர்கள் வந்து அவங்கவுங்க சமயம் சார்ந்த ஒரு மனநிலையிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அகத்திய சூத்திரங்கள், அகத்திய பாடல்கள் அப்படின்னு அவங்க தான் உரைக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் மூலம்பாடத்தில் அகத்தியர் குறித்து எதுவுமே கிடையாது. இவர்கள் வந்து ஒரு சமய கண் கொண்டு தான் உரை செய்கிற போது தான் இதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. அப்படி எதுவும் இப்போ சுதாசேசியன் சொல்கிறாங்க, மதுரை காஞ்சியில் வந்து இந்த குறிப்பு இருக்குது, இது மாதிரி வந்து ராவணன் பற்றி ஒரு குறிப்பு இருக்குது, ராவணன் வந்து பாண்டிய மன்னரோட வந்து சண்டை போட்டார், சமரசம் பண்ணாருங்கிற குறிப்பு இருக்குன்னு மதுரை காஞ்சியில் சொல்கிறாங்க. இது வந்து அவங்க ரீட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த புராண கண் கொண்டு ரீட் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. இப்போ பாண்டியர் செப்பேடுகள் என்ன சொல்லுதுன்னா அப்படி அந்த அந்த புராணத்துக்கு எந்த அடிப்படையும் இல்லைன்னு அந்த செப்பேடே வந்து சொல்லுது. அப்போ இவர்கள் எல்லாமே என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு அறிவியல் பாங்கான ஆராய்ச்சியை அழித்தொழிப்பது, தமிழ் போன்ற ஒரு 2000-3000 ஆண்டுகள் பழமை கொண்ட ஒரு அறுபடாத தொடர்ச்சியை கொண்ட இந்த பணுவல்கள் காட்டக்கூடிய ஒரு தமிழர் வாழ்வை ஒரு வடவைதிக வாழ்க்கை முறையாக, அதாவது ஒரு இன்னைய பொருளை சொன்னால் ஒரு சனாதன அல்லது ஒரு பார்ப்பனிய வரலாறாக வந்து திசை திருப்பணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் இப்போ வந்து அகத்தியர் வேஷம் போடுறாங்க. இப்போ செம்மொழி மத்திய தமிழர் நிறுவனமும் காசி தமிழ் சங்கமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் எல்லாம் பிடிச்சி அகத்தியர் மாதிரி வேஷம் போடுறாங்க. அகத்தியர் மாதிரி வேஷம் போட்டு வந்து அவங்க எல்லாருமே இப்போ இந்த காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த ஆண்டினுடைய காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய மிக மையமான பொருள் அகத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு அம்பலப்படுத்த வேண்டிய, அதாவது இந்த அகத்தியன் விட்ட புது கரடின்னு பாரதிதாசன் சொல்கிறார் இல்லையா, அந்த அகத்தியன் விட்ட இந்த கரடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு முடிவு கட்ட வேண்டிய சூழலில் தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். திருவள்ளுவருக்கு காவி உடை போடுறது, ஆமாம் ஆமாம், தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்க, அதுக்கு எதிர்ப்பு வந்தது. இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த அகத்தியர் வேஷம் போட்டு அந்த குழந்தைங்க கூட காவி உடை. ஆமாம், இப்போ எப்படி அகத்தியரை ஒரு காவி உடை தரித்து ஒரு முனிவர் போல வேஷம் போட்டு வந்து காசி தமிழ்ச்சங்கத்தை நோக்கி நம்மளெல்லாம் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு பரப்புகிறாங்க அகத்தியர்னு. அதாவது என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, அதாவது இந்த குழப்பி அடிக்கிற அல்லது ஒரு மர்மமாக இருக்கிற அல்லது ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஒரு இடைவெளியாக இருக்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நிரப்புறது தான் இந்த வலதுசாரிகளுடைய வேலையாக இருக்குது. அப்போ என்னென்னா இப்போ அகத்தியருக்கு அகத்தியரை எப்படி வந்து பரப்பணும், ஒரு இல்லாத பொல்லாததை இட்டு கட்டி அதை வந்து ஒரு 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 ஆளுமையாக அதை வளர்த்து எடுக்கணும்னு ஒரு வலதுசாரிகள் வந்து பேசுகிறாங்களோ, அதே மாதிரி திருவள்ளுவரை ஒரு குழப்பி அடிக்கணும், வள்ளுவத்தையே போட்டு தள்ளணும், அதையே வந்து தமிழ்நாட்டை விட்டு கழுவி அதெல்லாம் வேற இருக்கணுங்கிற ஒரு ஆழமான சதி உள்நோக்கம் வந்து இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலம் சுயமரியாதை இயக்கம் அல்லது அதற்கு முன்பிருந்தே பல தமிழறிஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து திருக்குறளை வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பணுவலாக வந்து பார்த்தாங்க, முயற்சி எடுத்தாங்க. இன்றைக்கு தமிழ் சமூகமும் தமிழ்நாடும் வளப்பட்டிருக்கு அப்படின்னா அது திருக்குறள் மிக முக்கியமான ஒரு காரணம். இன்றைக்கி நம்ம பேருந்துகளில் பார்க்குறோம், அல்லது பல இடங்களில் திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்க. திருக்குறள் சார்ந்த ஒரு உரையாடல், திருக்குறள் சார்ந்த ஒரு பேச்சுக்கள், திருக்குறளை அடிப்படையாக கொண்டிருக்கிற நற்பணி மன்றங்கள், திருக்குறளுக்கென்று இருக்கிற வாசகச்சாலைகள், இப்படி நிறைய நம்ம பார்க்கலாம். வாழ்நாள் முழுக்க திருக்குறளை பரப்புகிற மனிதர்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருவள்ளுவருக்கான சிலைகள், திருவள்ளுவருக்கான கோட்டங்கள், அப்படி தமிழ்நாடே வள்ளுவத்தால் வளப்பட்டிருக்கும் போது இதை வந்து ஒரு டேமேஜ் பண்ணணும், இதை வந்து அசைக்கணும் என்கிற ஒரு முயற்சி வந்து இங்கே நடக்குது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திருவள்ளுவர் வந்து ஒரு இந்து சாமியார், அவர் வந்து இந்துத்துவ கருத்தை தான் வள்ளுவத்தில் பேசினார் அப்படின்னு ஒன்று தொடங்கி இந்த 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 ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிற சிந்தனைகளை ஒரு டிஸ்டர்ப் பண்ணி ஒரு காவி ஒன்று அடித்து இல்லைங்க இவர் வந்து ஒரு சனாதனத்தை தான் ஆதரித்தார், அவர் வந்து ஒரு சைவர் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் அவர்கள் வந்து சொல்வதன் மூலமாக ஏற்கனவே உருவாக்கி இருக்கிற ஒரு மரபை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நாம் மீண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் மீண்டும் வந்து நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நாம் ஒரு வள்ளுவத்தை நாம் வந்து மீண்டும் வந்து அதை பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம ஆளாகிருக்கிறோம். நாம் தொடர்ந்து அதை பேசணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தலைமுறை ஒரு வாட்ஸ்அப் தலைமுறையாக இருக்குது, ஒரு முகநூல் தலைமுறையாக இருக்குது. ஒரு நீண்டமாக படிக்கிற ஒரு பழக்கம், ஒரு முதல் பக்கத்திலிருந்து ஒரு 20, 30, 40, 100 பக்கங்களை படிக்கிற, பல மணி நேரம் படிக்கிற பழக்கம் வந்து இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. அப்போ இந்த சூழலில்
நாம் மீண்டும் வள்ளுவத்தை உயர்த்தி பிடிக்கணும், வள்ளுவ கருத்துக்களை நாம் தொடர்ந்து கொண்டு போனோம். இதற்கு இந்த வள்ளுவத்தால் வளம் பெற்றிருக்கிற இந்த ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை முயற்சியால் பலன் பெற்றிருக்கிற தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள் இந்த வலதுசாரி சிந்தனைக்கு இடமளிக்காமல் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த முற்போக்கான ஒரு அவைதீக ஒரு பணுவலாக ஒரு பார்ப்பனியத்தை ஆரியத்தை தொடர்ந்து எதிர்த்து களமாடிய வள்ளுவத்தை, திருக்குறளை நாம் ஒரு சரியான நேரத்தில், இன்றைக்கி தான் அது ஒரு சரியான நேரம், அதை நம்ம திரும்ப மாணவர்கள் மத்தியில் கொண்டு போனோம். வள்ளுவத்தினுடைய அரசியல் என்ன, அதனுடைய பண்பாட்டு அரசியல் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பேசணும். ஏதோ வள்ளுவங்கிறது ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு புத்தகம், ஒரு பொதுமர அப்படின்னு ஒரு பொதுவாக்காமல் நாம் வள்ளுவத்தை ஒரு குறிப்பான, அது எதை எதிர்த்து போராடியது, எதை எதிர்த்து கருத்துக்களை சொன்னதுங்கிறத நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தால்தான் இந்த வலதுசாரி தன்மையிலான ஒரு அகத்தியரையோ இன்னும் வேறு வேறு ஆட்களையோ கொண்டு நிறுத்துகிற தமிழ்நாட்டில் அதை மீண்டும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இப்போ அகத்தியர் ஒரு ஒரு குடமுனி அல்லது கும்பமுனின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த குடமுனின்னு சொல்கிறது இந்த குடகுங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அதை அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த குடகு என்கிற சொல்கிற அந்த பகுதி இருக்குல்ல, அந்த கர்நாடக பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வஜ்ரநந்தி என்கிறவர் திரமல சங்கம் வைத்து அவர் செயல்படுறார். சமணர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த பாறைகளில் அந்த குகைகளில் தங்கிட்டு மொழி குறித்து, தமிழ் மொழி குறித்து அதனுடைய இலக்கணங்களை வகுப்பது போன்ற வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, இதுக்கு ஒரு மாற்றம் உருவாக்குறதுக்கு தான் இந்த அகத்தியர். அவர் தான் அந்த இப்போ நம்ம காவேரி எங்கே தொடங்குதுன்னா குடகுலேருந்து தொடங்குதுன்றான் இல்லையா. அப்படி அறிவியலாக இல்லாமல் அகத்தியர் அந்த கமண்டலத்தில் தண்ணி வச்சுருந்தார். அந்த கமண்டலத்தில் இருக்கிற தண்ணிங்கிறது கங்கை நதிக்கரையினுடைய நீர். அதை ஒரு காக்கா ஒரு காகம் தட்டி விட்டது, அதுதான் காவேரி உற்பத்தி ஆனதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு உணவு உற்பத்தியின் மிக முக்கியமாக இருக்கிற காவேரி அது எப்படி உருவானுச்சுன்னா அகத்தியர் இல்லையா. அதை ஒட்டி தான் அவர் குடமுனின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சமணர்கள் இருக்கான் இல்லையா, சமணன் அவன் அவனுடைய தத்துவத்தையும் மொழியையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா. அவனை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த கதைகள் எல்லாம் அவங்க தொடர்ந்து சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க அகத்தியர் என்கிற ஒரு 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 புராணிக ஒரு பாத்திரத்தை கொண்டு ஒரு செயற்கையாக இதையெல்லாம் இதற்கு எதிராக நிறுத்துவதுங்கிற அடிப்படையில் தான் அதை முன்னிறுத்துறாங்க. குறிப்பாக அதெல்லாம் பாரதிதாசன் உணர்ந்து கொண்டு தான் அகத்தியன் விட்ட புதுக்கரடி அப்படிங்கிற ஒரு நீண்ட பாடலையே பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ அகத்தியருங்கிறது ஒரு சமண, ஒரு அவைதீக, ஒரு மொழியையும் மெய்யியலையும் ஒழுங்குபடுத்திய ஒரு தன்மைக்கு எதிரான ஒரு பாத்திரமாகவும் அகத்தியரை முன்னிறுத்துறாங்க. இந்த உணவு உற்பத்தியின் மிக முக்கியமாக இருக்கிற காவேரி அதனுடைய கதையை ஒரு புனைவாக சொல்கிறதுக்கும் அகத்தியரை பயன்படுத்துகிறாங்க. அப்போ எந்த அடிப்படையும் மற்ற ஒரு அகத்தியரை, ஒரு புராணிகத்தன்மையிலான ஒரு அகத்தியரை கொண்டு தமிழ்நாட்டில் அது பாருங்கள். இப்போ புதுச்சேரி பல்கலைக்கழகம், செம்மொழி நிறுவனம் போன்ற பெரிய பல்கலைக்கழகங்களில் கொண்டு அதை விவாதிப்பது, அதை பேசுவது, அதில் ஏதோ முக்கியமான சரக்கு இருப்பது போல் பேசுவதுங்கிற ஒரு தகுடு தத்தத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. இது ஒரு நலன் பயக்கிற போக்கல்ல, இது மிக மோசமான ஒரு போக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தீவிரமாக எடுக்கப்பட்ட ஒரு பகுத்தறிவு, இந்த புராணிக மரபை எதிர்த்த ஒரு மிக முக்கியமான மரபை கொன்றொழிக்கிற செயல்பாட்டை தான் இவர்கள் செய்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அகத்தியரை முன்னெடுக்கிறார்கள். அகத்தியர் முன்னெடுப்பது என்பது ஒரு வடவைதிக ஒரு சிந்தனையை தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல கொண்டு வர வேண்டும்ங்கிற ஒரு சதித்திட்டத்தோடு தான் அதை செய்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஊடகங்களில் கிளம்புற சில எதிர்ப்புகள் அதை தாண்டி பெரிய அளவில் எந்த ஒரு கூட்டறிக்கை மாதிரியோ தமிழறிஞர்கள் சயின்டிஃபிக்காக இது இல்லை அப்படின்ட்டு, தமிழ் இலக்கிய வரலாறு அந்த அடிப்படையிலே கூட இது சரியானது இல்லை அப்படின்னு கூட யாரும் சொல்ல முன் வரலையே. இல்லை, அதாவது நம்ம தமிழர் தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாக விடுதலையில் ஒரு 2 பக்கத்திற்கு விரிவான ஒரு கண்டன அறிக்கையை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதில் நிறைய செய்திகளை அவர், இப்போ நான் சொன்ன பல குறிப்புகளை அவரும் அதில் பதிவு செய்திருக்கிறார். 1931 என்று நினைக்கிறேன், அதில் அகத்தியர் ஆராய்ச்சி என்கிற நமச்சிவாயத்தினுடைய நூலை பெரியார் வெளியிட்டிருக்கிறார் என்கிறத ஆசிரியர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திராவிட கழக
சிந்தனையாளர்கள் பலரும் வந்து இந்த நடவடிக்கையை கண்டு கொதித்து பல பதிவுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக மானிடவியல் துறையில், நாட்டார் வழக்காற்றியல் துறையில் இருக்கிற பல பேராசிரியர்கள் அந்த அகத்தியர் குறித்து நடத்துகிற கருத்தரங்குகளில் பங்கேற்பதை நம்முடைய சிந்துவெளி நாகரிகம் பற்றி மிகச்சிறப்பாக தொடர்ந்து பேசி வருகிற பாலகிருஷ்ணன் போன்ற ஐஏஎஸ் எல்லாம் வந்து அதை கடுமையாக கண்டித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. சமூக வலைதளத்தில் ஏராளமான கண்டனங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இந்த கருத்துக்கள் தமிழகம் தழுவிய அளவில் ஒரு பெரிய விவாத பொருளாக அது மாறணும். அது மாறுவதற்கான பதிவுகளும் வந்து அங்கங்கே சமூக ஊடகங்களிலும் வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் அந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். ஆய்வு புலத்திற்குள் அல்லது பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் இது போன்ற புராணிக மாந்தர்களை முன்னிறுத்துவதற்கு எதிராக கண்டனங்கள் அல்லது ஒரு கொதிப்பு அல்லது ஒரு மாற்று கருத்து இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வி தான். ஆனால் அதில் என்ன ஒரு வருந்தத்தக்க அல்லது ஒரு அவலமான செய்தி என்ன அப்படின்னா, பொதுவாக இன்றைக்கு கல்வி புலங்கள், கல்வி தளங்களில், ஆய்வு புலங்களில், வளாகங்களில் ஒரு சுயசாதி பெருமை அல்லது ஒரு சுயசாதி தன்மைங்கிறது இன்றைக்கு வந்து அதிகரிச்சிருக்கிறது. ஒரு வலதுசாரி தன்மையான ஒரு சங்கித்தனமான போக்கு ஒன்றும் அந்த போக்கு வந்து இன்றைக்கு இருக்கிறதையும் நாம் வந்து பார்க்குறோம். ஏன்னா அதற்கு தோதான இன்றைக்கு கட்சிகள், ஒரு மதவெறி கட்சிகள், இந்த மையத்தில் இருக்கிற ஆட்சியினுடைய ஒரு அனுசரணை, ஒரு ஆதரவு போக்கு இருப்பதனால இன்றைக்கு அந்த போக்குகள் வந்து மிக தீவிரமாக வந்து வளர்ந்துருக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு சர்ச்சை வந்தது, சிக்கந்தர் மலையா அல்லது திருப்பரங்குன்ற மலையான்னு வந்தது. ஆனால் கல்விப்புலத்தில், கல்வி வளாகத்தில் எத்தனை பேர் வந்து அந்த மதச்சார்பின்மை கண்ணோட்டத்தோடு வரலாற்றை உள்ளபடியே பேசணும். ஆமாம், அந்த இடத்துல வந்து ஒரு நல்லிணக்கமாக தான் இருந்தாங்க. அவரவருடைய சமயத்தை தான் வந்து தழுவுகிறார்கள் அப்படிங்கிற போக்கில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக யாரும் திரண்டதான் நம்ம பார்க்கல. கல்விப்புலங்கிறது இன்றைக்கு ஒரு வலதுசாரி தன்மை கொண்டவர்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றும் கிடையாது. ஆனால் இந்த சுயமரியாதை, முற்போக்கு, இந்த பிராணியத்தை எதிர்க்கிற போக்கு இதை மழுங்கடிப்பதில் இன்றைக்கு வளாகத்திற்குள் இந்த நாம் தமிழர் சீமான் போன்ற அவர்களுடைய சிந்தனையும் இன்றைக்கு வளாகத்துக்குள்ளே பெருகிக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, மூவேந்தர் வரலாறு, ஆண்ட பரம்பரை வந்து அப்படிங்கிற ஒரு பெருமைக்குள்ளே அவங்க வந்து அதை திசை திருப்புறாங்க. இந்த ஒரு நூற்றாண்டு ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு முயற்சியை திசை திருப்பியதில்லை, அதை மடைமாற்றுவதில் இந்த சீமான் போன்ற அரசியல் கட்சி அல்லது அந்த சிந்தனையாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கண்டன குரல்கள் இன்றைக்கு மிக தீவிரமாக வளராமல் போனதற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் கருதுகிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.